தமிழரசு கட்சி தொடர்பில் ஒரு கருத்து தெரிவித்திருக்கின்றார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழரசு கட்சி உண்மையில் தமிழரசு கட்சி என்பது தமிழரசு கட்சியை அழிய விட எங்களால் இயலாது. தமிழரசு கட்சி அழிகிறது தமிழ் மக்களுக்கு தான் பாதுகாப்பில்லை. ஏன் என்று சொல்லி சொன்னால் தமிழரசு கட்சி ஒரு மரபு ரீதியான கட்சி, வரலாற்று ரீதியாக வளர்ந்து வந்த கட்சி. மற்றது தந்தை செல்வானாலே ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்சி, ஒரு வடக்கு கிழக்கு முகம் கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சி அழிந்து போவது என்பது உண்மையில் தமிழ் தேசிய அரசியலை பலவீனப்படுத்துகின்ற ஒரு சூழல் நோக்கித்தான் நிலைமையை தள்ளும். கஜேந்திரகுமாரை பொறுத்தவரையிலே அவர் வேறு ஒரு கட்சியில் இருந்தாலும் வேறு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வலுவான தேசிய உணர்வு இருக்கும். கொள்கை ரீதியாகவே தேசியத்தில் மிகவும் பற்றுறுதியான ஒருவர். அப்போ அவருக்கு கண்ணுக்கு முன்னாலேயே தெரியுது இந்த தமிழரசு கட்சி பலவீனப்பட்டால் தமிழ் தேசிய அரசியல் பலவீனப்படும். அதை பலவீனப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அந்த கருத்தை உண்மையில் நாங்கள் வரவேற்க வேண்டியது அவசியமானது என்பதுதான் என்னுடைய கருத்து. நடந்து முடிந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் வடக்கில் குறிப்பாக யாழ் தேர்தல் மாவட்டத்தில் NPP அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறது. அடுத்ததாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரப்போகிறது. இதில் இந்த தமிழரசு கட்சி போகிற நிலைப்பாட்டோடு ஒப்பிட்டு பார்க்குற போது மீண்டும் ஒரு நிலைமை வர இருக்குது. இந்த நிலைமையில நீங்கள் அரசியல் ஆய்வாளர் என்ற ரீதியில் மக்களுக்கு சொல்லக்கூடியது என்ன? இதில் மக்களுக்கு சொல்ல வேண்டியது அடுத்து இந்த தமிழரசு கட்சியினுடைய பிரச்சனை தீராமல் இந்த கட்சிகள் எல்லாம் புலவுண்டு இருக்கிற ஒரு சூழலில் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரும் என்று சொல்லி சொன்னால் பல உள்ளூராட்சி சபைகளை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதற்கான சூழல் இருக்கின்றது. அது மிகவும் உண்மை. அதை கைப்பற்றுவதற்கான சூழல் இருக்கு. இதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்குள்ளே வரணும். ஒருங்கிணைந்த அரசியலுக்குள்ளே வருவதற்கு முன்னர் தமிழரசு கட்சியினுடைய உட்பிரச்சனையை தீர்த்து தமிழரசு கட்சியை திரும்ப பழைய தமிழரசு கட்சி மாதிரி கொண்டு வரணும். இது ரெண்டும் நடந்தாத்தான் ஒரு ஒருங்கிணைந்த அரசியலும் வேணும். இது நடந்தாத்தான் இந்த தேர்தலில் நின்று பிடிக்கக்கூடியதாக இருக்கும். இதில் மிகவும் ஆபத்து என்னன்னு சொல்லி சொன்னால் தேசிய மக்கள் சக்தி வெற்றியடைவதால் தமிழ் தேசிய அரசியல் பெருந்தேசியவாதத்துக்குள்ளே கரைஞ்சு போகிற அபாயம் கொண்டு உருவாகும். இதுக்கு பிறகு நாங்கள் ஒருபோதுமே தமிழ் தேசிய அரசியலை பாதுகாக்கவும் இல்லாத எங்களுடைய அரசியல் இலக்கை நோக்கி செல்லவும் இல்லாது. தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை பாதுகாக்கணும். அரசியல் தீர்வு வரும்பெரியாது பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏனென்றால் தமிழ் தேசியம் ஒரு அரசியல் தீர்வு அது இன்றைக்கு ஒரு சுமூகமான அல்லது ஒரு காலம் கனிந்து வருகிற மாதிரியான ஒன்று. அரசாங்கத்தை பொறுத்தவரை அது பல்வேறு நெருக்கடிக்குள்ளே மாட்டப்பட்டிருக்கு. பொருளாதார நெருக்கடி, புவிசார்